என்னங்க இது? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த நாள். ஸோ, அவருக்கு முதல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லிப்போம். ஸோ, இவரு யாருன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ, இப்போ இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரேரா தெரியாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ, ஸ்ரீலங்கால தமிழருக்கு எதிரான இனவெறி தாக்குதலுக்கு இவரும் ஆட்பட்டு, ஸோ, அதுக்கு எதிர்த்து ஆயுத போராட்டத்தில ஈடுபடுறாரு. ஸோ, ஈடுபட்டு தமிழர்கள் சுதந்திரமா வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு நிலத்த பிரிச்சு வாங்கணும். ஏன்னா சிங்களர்கள் வந்து ஸ்ரீலங்கால தமிழர்கள் மேல இனவெறி தாக்குதல்னால தீண்டாமை, ஸோ அவங்கள சிரமப்படுத்துறது அது போலலாம் விஷயத்துல ஈடுபடுறாங்க. ஸோ இது பிடிக்காம இவரு ஸோ ஆயுத போராட்டத்துல இறங்கி, ஸோ மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் அதுல. ஸோ இறங்கி தனியா ஒரு வான்படை, தரைப்படை, கப்பல் படைன்னு அமைச்சு, ஸோ பெரிய லெவல்ல வந்து அந்த இயக்கத்த ஒரு கோப்போட, ஒழுக்கத்தோட நடத்திட்டு வந்தாரு. ஸோ அது மிகப்பெரிய விஷயம். ஒரு தனி மனிதன் தான் ஆரம்பிச்சு, ஒரு இனமா மாறி அவங்கள இது பண்றது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நெறைய பேர் இவர பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க, இவரு ஆயுத போராட்டம் நடத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன வயசுலயே இந்த ஆயுத போராட்டத்துக்கு வந்துட்டாரு. அவரோட கையில வந்து ஆயுதத்த ஆயுதத்த ஏந்த அளவுக்கு, வெப்பன எடுக்கிற அளவுக்கு அந்த சிங்களர்கள் எவ்வளோ இனவெறி தாக்குதல நடத்தியிருப்பாங்க. இவரு அதனால தானே அந்த ஆயுதத்த எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கருத்து சொல்லுவாங்க. ஸோ இவர பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.